கனி, ஆபீஸ்ல என்னென்னமோ பேசிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்களாமா? ஆமாண்டி, ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் உண்மைதான். இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. எங்க அம்மா திடீர்னு ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து இவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. சஞ்சய்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கல. இப்ப சரின்னு சொல்லி அம்மாவை ஏமாத்திட்டு தான் வெளியவே நான் வந்திருக்கேன். இல்லாட்டி என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்க தெரியுமா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா எனக்கு எங்க அண்ணி ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அண்ணன் ஏதோ பண்றான், ஆனா என்ன பண்றான்னு ஒன்றும் புரியல. எதுவா இருந்தாலும் சரிடி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏங்க, அங்க பாத்தீங்களா கனி நிக்கிறா? வாங்க அவங்ககிட்ட போய் பேசிட்டு வருவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம எந்த வேலையை வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். நீ தேவையில்லாத வேலையை பார்க்காத தேனு. வா போலாம். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். மாமா, மாமா, என்ன மாமா பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? ஆமா கனி, இனிமே எல்லாம் அப்படி இருக்கிறதா எல்லாத்துக்கும் நல்லது. பார்த்தும் பார்க்காம இருந்துக்கணும். மாமா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது எதுவுமே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல மாமா. உனக்கு சம்மந்தம் இல்லாம தான் வந்து பூ வச்சுட்டு போனாங்களா? என்ன கனி, வாய்க்கு வந்ததை பேசினா நம்பருக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. என்னை பார்த்தா உனக்கு சஞ்சய் மாதிரி தெரியுதா என்ன? என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பூ வச்சுட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இதோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றா. என்ன சொல்றாங்க? குரு அண்ணா, அவ சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன். அவ பக்கம் நியாயம் இருக்குல்ல. நீங்க இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது நல்லாவாண்ணா இருக்கு? சரி, நீ சொல்றபடியே நான் கேக்குறேம்மா. கனிதா ரொம்ப தெளிவான பொண்ணு. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ற பொண்ணு இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லல என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், நான் சஞ்சய் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை எதுவும் சொல்லாம இப்படி அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இவ பாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லாவா இருக்கு? கனி, குரு அண்ணா, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் அப்படி நடந்துக்கிறீங்க? ஏங்க, ஒரு நிமிஷம். சொல்ல மாட்டேன்னு ஏதாவது சாப்பிட்றியா? நான் போய் ஜூஸ் மோர் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் கனி அழுதுட்டு போறா? அது அது உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா. இப்போதைக்கு உனக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். கனிக்கு வேறொரு பையனோட நிச்சயம் ஆயிடுச்சு. அதான். என்னங்க சொல்றீங்க? வேற ஒரு பையன் கூட நிச்சயம் ஆயிடுச்சா? ஆனா அன்னைக்கு தான் வந்து சித்தப்பா கேட்டுட்டு போனாங்கன்னு சொன்னீங்களே. ம் ஆமா, மாமா வந்து கேட்டுட்டு தான் போனாரு. ஆனா அத்தை வேற பக்கம் மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. பூ வச்சுட்டு கூட போயிட்டாங்க. இப்ப வந்து சஞ்சய்கிட்ட பேசணும், அவங்கிட்ட பேசணும்னா எனக்கு கோவம் வராதா? இருந்தாலும் ஒரு பொண்ணு அளவே கூடாதுங்கறதுக்காக தான் நான் பொறுமையா பேசினேன். ஆனா அப்பவும் அவன் மனசு உறுத்தங்காட்டியா வழுத்துட்டு போறா. இல்லங்க, கண்டிப்பா கனி இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. தேனு, எல்லாத்தையும் யதார்த்தமா நம்பிட்டு இருக்க நீ. எல்லாம் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு போறாங்க. கனி அப்படிதான். அவ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவ மாறிட்டா. இல்லங்க, நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கனி ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. எனக்காக நீங்க அவகிட்ட பேசுறீங்களா? அவ என்ன சொல்ல வரான்னு பொறுமையா கேளுங்க. தாத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேரன் கடைசியா என்கிட்ட நல்லா பேசுறான். அது எப்படிம்மா ரத்த சம்பந்தம் விட்டா போயிடும்? அவன் உங்ககிட்ட பேசிதான் ஆகணும். பேசாம எங்க போயிட போறான் சொல்லு பாக்கலாம். சரியா சொன்னீங்க தாத்தா. என்னதான் அக்காவுக்கும் தம்பிக்கும் 1000 சண்டை வந்தாலும் உறவு முறை என்ன அத்தா போயிடும்? என்ன கிரிஷ், நான் சொன்னது சரிதானே? பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிற. ஏதாவது சொல்லு கிரிஷ். இது போதும் கிரிஷ். இந்த சின்ன சிரிப்பே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, அப்பா, என்னாச்சுமா? ஏன் ஒரே பதட்டமா இருக்க? அப்பா, அது விளக்கு பூச்சிக்கு நான் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வர சொன்ன தேவாவ. அவ அப்பவே போனா, இன்னும் காணாம்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சித்தி என்ன சொல்றீங்க? தேவா பூ எடுக்க போனவ எங்க போயிருப்பா? எனக்கு தெரியல கிரிஷ்.
நான் பூஜை ரூம்ல பூ இருக்குன்னு தான் சொன்னேன். அவ அங்கதான் போயிருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவ அப்பவே நீங்களே போயிட்டு வாங்க சித்தின்னு சொன்னா. நான்தா நீ போய் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். நம்ம குடும்பத்து பொண்ணு கையால கொடுத்தா நல்லதுன்னு நினைச்சுதான்ப்பா நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்போ இன்னும் அவளை காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி, நீ முதல்ல அழாத. நாம பூஜை ரூம் போய் பாப்போம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். சரியா? சரிப்பா. அம்மா, என்ன ஜாஸ்மின், நான் சொன்ன வேலையில கரெக்டா முடிச்சிட்டல்ல? முடிச்சிட்டுமா? நீங்க சொல்லி அதை நான் முடிக்காம இருப்பேனா? அப்பா, கொடைக்கானல் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஹனிமூன் ட்ரிப் ராகுல் கூட எவ்வளவு நாள் கனவு. இந்த பையன் வந்துட்டு என்கிட்ட ஆசையா பேசுறானா? இப்ப பாரு, அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா என்ன பண்ணுவாங்க, அண்ணன் வேற இங்க இல்ல. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இவன் கூட சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா நாமளும் கூட சேர்ந்து டென்ஷன் ஆட்டி இருக்கணும் போல. நாமளாவது தனியா கொஞ்சம் சந்தோஷமா இந்த இயற்கையை என்ஜாய் பண்ணுவோம். இவன் என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கா? அதுவும் என்ன விட்டுட்டு? ஓ! ஆ! என்ன பயந்துட்டியா பிந்து? நான் சும்மா உன்னை பயமுறுத்தினேன். என்னை விட்டுட்டு இங்க வந்து நீ தனியா இருக்கல்ல, அதான். ஹே மென்டல், அதுக்கு நீ இப்படியாடா பண்ணுவ? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? டக்குனு பயந்தவங்கள் மேல அந்த கீழே விழுந்திருந்தனா என்னடா பண்ணுவ? ரொம்ப சிம்பிள். வேற ஒரு நல்ல பொண்ணா, அழகான பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பேன். ஓ, அதான் உங்க பிளானா? சரியா நாளுதான்டா நீ. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு வந்தியா? ஆ, இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல பாரு. ம், முதல்ல என்ன விடு. ஏய், என்னடி என்ன சொன்னாலும் கோச்சுக்கிற? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு என்னமோ நீ விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி தெரியல. சீரியஸா பேசுற மாதிரியே இருக்குடா. உன் கூட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசுற? நான் சும்மா உன்னை கிண்டலுக்கு தானே அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்ப சீரியஸா எடுத்துக்க. என்னடா, உனக்கு மட்டும்தான் என்ன கிண்டல் பண்ண தெரியுமா? எனக்கெல்லாம் பண்ண தெரியாதா என்ன? ஏய், என்னடி சொல்ற? நானும் உன சும்மா கிண்டல் பண்ணேன்டா. ம். தாத்தா, எங்க தேடியும் தேவாவை காணோம். எங்க போனானோ தெரியல. சித்தியும் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டாங்களாம். இங்க உள்ளூருக்குள்ள அவளுக்கு யாரையும் தெரியாது. அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? தாத்தா, சொல்லுமா ராதா. தாத்தா, ஒருவேளை அங்க ரூம்குள்ள இது மாட்டிக்கிட்டாலே என்னமோ. யாராவது அவளை கடத்திட்டு இது போயிருந்தா? வாய்ப்பே இல்லம்மா. இந்த ஊருக்குள்ள என் பேத்தி மேல கை வைக்கிற தைரியம் யாருக்கு இருக்குது? என் பேத்தி மேல யாரும் கை வைக்கவும் முடியாது. அவ அங்க எங்காலதான் இருக்கணும். தாத்தா, ஒருவேளை அவ இன்னும் பூ எடுத்துக்கிட்டே இருக்காளே என்னமோ. அவளுக்கு நேரம் போனது தெரியாம இருந்திருந்தா? சரிதாம்மா. அங்க உள்ள போனா நிறைய வேலை இருக்கும். அதுல கீது அவ மத்த வேலைய பார்த்துட்டு இத மறந்துட்டாலே என்னமோ. சரி, நம்ம அங்கேயே போய் பாப்போம். கிரிஷ், கதவை நீக்கி பாரு. தேவா உள்ள இருக்காளா இல்ல எங்கால போயிட்டாளான்னு ஒண்ணும் தெரியல. வெளியில எல்லா பக்கம் தேடியாச்சு. ஆனா அவளை எங்கேயும் காணோம். கடைசியா இங்கேயும் இல்லைனா நான் என்ன பண்ணுவோம்? மாப்பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தாத்தா, நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இங்க நம்ம ஊர்ல வந்து யார் அவளை கடத்திட்டோ எதுவும் பண்ணிட முடியாது. அவன் நம்ம குடும்பத்து பொண்ணு, தைரியமானவ கூட. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அவன் ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இல்லப்பா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி போற மாதிரி இருந்தா அவ என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பா. சொல்லாம போக மாட்டாளே. ஆமா சின்னையா, அம்மா சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க ஒருவேளை உள்ளதா இருக்காங்களா என்னமோ. இதுக்கு கதவு திறந்து பார்த்தா தெரியும்ல. இங்க பார்த்துட்டு நாம அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். என்ன எல்லாரும் இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை நம்ம பொண்ணு காணுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருச்சா? நீங்க பாருங்க, நீங்க பார்த்தாதானே தெரியும். எல்லாம் சும்மா இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? ஆமா, நீங்களா? நீங்க என்ன உள்ள இருந்து வரீங்க? நாங்க தேவாவை காணோம் தான் இங்க பார்க்க வந்தோம். ஆனா நீங்க வரீங்க? மாப்ள, நான் இருக்கிறது தெரியாம யாரோ கதவை சாத்திட்டு போயிட்டாங்கடா. அதான் உள்ளே இருக்க வேண்டியதா போச்சு. தேவா, நீயும் உள்ளேயா இருந்த?
அண்ணாக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? என்னாச்சுமா? யாரு கதவை சாத்துனது? இதுக்கு மேல சும்மா இருந்தோம்னா நாம ஏதாவது மாட்டிக்குவோம். நாம குறுக்க போந்து அடுத்த கலைச்சாகணும். அம்மா, என்னது? சின்னையா கூட தனியா? ஐயோ அம்மா, இது நம்ம குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய அவமானம். நீங்களா அப்படி பண்ணீங்க? என்னால நம்பவே முடியலம்மா. அதுவும் கோவில் விசேஷத்துல இவ்வளவு ஊர்க்காரங்க பாத்துட்டாங்க. என்னென்ன பேச போறாங்களோ தெரியல நம்ம குடும்பத்தை பத்தி. எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தாத்தா இல்ல தாத்தா, யாரோ எங்களுக்கு தெரியாம கதவை சாத்திட்டாங்க தாத்தா. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது தாத்தா. ஐயோ அம்மா, நீங்க இத்தனை வருஷமா காத்துட்டு வந்த இவ்வளவு குடும்ப மரியாதைய சின்னம்மா இப்படி வாங்கிட்டாங்களே. இனி எப்படிமா நம்ம கௌரவத்தோட வெளியே நடமாட முடியும்? இது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். இத்தனை பேர் பாத்துட்டாங்க. இனி ஊருக்குள்ள என்னென்ன பேச போறாங்களோ. இனி பெரிய ஐயா தான் பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். அப்பதான் நம்ம குடும்ப மரியாதையை காப்பாற்ற முடியும். ஜாஸ்மின், நீ வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காத. என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது. நீ இவ்வளவுதான் பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் வாயை உடைச்சிருக்கணும். ஆனா பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படு. ஐயா, நீங்க ஏன் வாயை மூடலாம்? ஊர் வாயை மூட முடியுமா? ஊர்ல என்னென்ன பேசுவாங்க, எப்படி எப்படி பேசுவாங்கன்னு தெரியலையே. தாத்தா நீங்க என்ன நம்பலையா தாத்தா? நீங்க இவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறீங்களா? என் பேத்திய பத்தி எனக்கு தெரியாதா? யார் யாரோ சொல்றதை கேட்டுட்டு முடிவு எடுக்கிறவன் நான் கிடையாது. என்னோட பேத்தி என்னோட ரத்தம். அவ இந்த மாதிரி கேவலமான விஷயத்துல அவ செய்ய மாட்டா. அப்பா, ஜாஸ்மின் சொன்ன விதம் தப்புதான். ஆனா ஜாஸ்மின் சொன்னது ஒரு விதத்தில் நியாயம் தானே. ஊர் மக்கள்லாம் தம்பியும் நம்ம பொண்ணும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டாங்க. ஒரே ரூம்குள்ள கதவை சாத்திட்டு இருக்கும்போது என்ன நினைப்பாங்கப்பா? அது மட்டும் இல்ல, கதவு லாக்கா இருந்தது. நம்ம பொண்ணு தங்கமான பொண்ணுன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம குடும்பத்துக்கு தெரியும். ஆனா ஊர் மக்கள் வாயை மூட முடியுமா?